ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀರಾ ಅಂತ ಕೇಳ್ರಿ. நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களான்னு கேளுங்க. ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀರಾ ಅಂತ ವಿಚಾರಿಸ್ಕೊಡ್ರಿ. ஒரு சந்தோஷமா இருக்கிறீங்களான்னு கேளுங்க. ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀರಾ ಅನ್ನೋದನ್ನ ಕೇಳಿರಿ. இன்னைக்கு இயேசு இந்த சந்தோஷத்தை காட்டிலும் ಇವತ್ತು ಯೇಸು ಈ ಸಂತೋಷಕ್ಕಿಂತಲೂ உங்க இருதயத்தின் வேண்டுதலை கர்த்தர் உங்களுக்கு அருளச் செய்வார். ನಿಮ್ಮ ಹೃದಯದ ಬಯಕೆಗಳನ್ನು ದೇವರು ಅದನ್ನು ನೆರವೇರಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. ஹalleluya 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 ஹalleluya. வேதம் சொல்லுகிறது, ವಾಕ್ಯ ಹೇಳುವಂತದ್ದಾಗಿದೆ. யாத்ராகமத்தின் புஸ்தகம் ವಿಮೋಚನೆ ಕಾಂಡ ಪುಸ್ತಕ 20வது அதிகாரம் 20ನೇ ಅಧ್ಯಾಯ 24வது வசனத்தை இருந்து நம்ம தொடர்ச்சியாய் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். 24ನೇ ವಚನದಲ್ಲಿ ನಾವು ಅದನ್ನು ಮುಂದುವರಿಸುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் ನನ್ನ ನಾಮವನ್ನು ಪ್ರಸ್ತಾಪ ಮಾಡುವಂತ ಯಾವ ಸ್ಥಳವೇ ಆಗಲಿ, நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ನಾನು ನಿನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಬಂದು ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವೆನು. நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ನಾನು ನಿನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಬಂದು ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವೆನು. நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ನಾನು ನಿನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಬಂದು ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವೆನು. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் ನನ್ನ ನಾಮವನ್ನು ಪ್ರಸ್ತಾಪ ಮಾಡುವ ಯಾವ ಸ್ಥಳವೇ ಆಗಲಿ, எந்த இடமா இருந்தாலும் சரி, ಯಾವ ಸ್ಥಳವೇ ಆಗಿರಲಿ, என் ஆண்டவருக்கு அற்புதம் செய்ய முடியும். ನನ್ನ ಕರ್ತನಿಗೆ ಅದ್ಭುತ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. வேதம் சொல்லுகிறது, ವಾಕ್ಯ ಹೇಳುವಂತದ್ದಾಗಿದೆ. என் ஆண்டவர் மரித்து 1 மணி நேரத்தில் அற்புதம் செய்கிற ஆண்டவர். ನನ್ನ ಕರ್ತನು ಸತ್ತವರನ್ನು ಒಂದು ತಾಸು ಒಳಗಡೆ ಆತನು ಅದ್ಭುತ ಮಾಡುವ என் ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. ஆண்டவர் மரித்து 8 மணி நேரத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்கிற ஆண்டவர். ಒಂದು ವೇಳೆ ಸತ್ತ 8 ತಾಸುಗಳಾದರೂ ನನ್ನ ದೇವರು ಅದ್ಭುತ ಮಾಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. மரித்த 4 நாட்களிலும் அவர் அற்புதம் செய்கிற ஆண்டவர். ಸತ್ತು 4 ದಿನ ಆದರೂ ಆತನು ಅದ್ಭುತ ಮಾಡುವ ಆತನಾಗಿದ್ದಾನೆ. நேற்றைய நாளிலே நான் சொல்லிக் கொடுத்தேன், ನಿನ್ನೆ ದಿನದಲ್ಲಿ ನಾನು ನಿಮಗೆ ತೋರಿಸಿಕೊಟ್ಟೆ. இயேசு ஒரு வீட்டுக்கு போய் அவர் அற்புதம் செய்தார். ಯೇಸು ಒಂದು ಮನೆಗೆ ಹೋಗಿ ಆತನು ಅದ್ಭುತ ಮಾಡಿದನು. அந்த மனுஷன் பாவியான மனுஷன் என்று ಆ சொன்னேன். ವ್ಯಕ್ತಿಯು ಆತನು ಪಾಪಿಯಾಗಿದ್ದನು. அவன் நான் சகைவை குறித்து நேற்று நாளில் நாம் தியானித்தோம். ನಿನ್ನೆ ಸಕಾಯನ ಕುರಿತಾಗಿ ನಾವು ನಿನ್ನೆ ಧ್ಯಾನಿಸಿದ್ದೇವೆ. இன்று காலை வேளையிலே நாம் தியானித்த காரியம், ಈ ಮುಂಚಾನೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ನಾವು ಧ್ಯಾನಿಸಿದಂತ ಕಾರ್ಯವು பேதுருடைய வீட்டுக்கு இயேசு போனார் என்று சொல்லி, ಪೇತ್ರನ ಮನೆಗೆ ಯೇಸು ಹೋಗಿದ್ದನು ಎಂಬುದಾಗಿ, வியாதியாய் படுத்திருந்தவளை இயேசு தொட்டால் சுகமாக்கினார் என்று சொல்லி, ವ್ಯಾಧಿಯಲ್ಲಿ ಮಲಗಿದ ಆಕೆಯನ್ನು ಯೇಸು ಮುಟ್ಟಿ ಗುಣಪಡಿಸಿದನು அவளை ಎಂಬುದಾಗಿ, குணமாக்கி அனுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறபடி ಗುಣಪಡಿಸಿದನು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡಿದ್ದೇವೆ. இன்னைக்கு இயேசு உங்களுக்காய் கொடுக்க வேண்டிய காரியம், ಇವತ್ತು ಯೇಸು ನಿಮಗೆ ಕೊಡಬೇಕಾದ ವಿಷಯವು, இயேசு இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு வருகிறார். ಇವತ್ತು ಯೇಸು ಒಂದು ಮನೆಗೆ அந்த ಬರ್ತಿದ್ದಾರೆ. வீடு எப்படிப்பட்ட வீடாய் இருக்கிறது? ಆ ಮನೆ ಎಂಥ ಮನೆಯಾಗಿದೆ? அது மரித்து போன வீடாய் இருக்கிறது. ಅದು ಮರಣ ಹೊಂದಿದಂತ ಒಂದು ಮನೆಯಾಗಿದೆ. அது மரித்து 4 நாளான வீடாய் இருக்கிறது. ಅದು ಮರಣ ಹೊಂದಿ 4 ದಿನಗಳು ಆ ದುಃಖದಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಮನೆಯಾಗಿದೆ. அநேக துக்கம் விசாரிக்கும்படியாய் கடந்து வருகிறார்கள். ಅನೇಕರು ಅಲ್ಲಿ ದುಃಖವನ್ನು ವಿಚಾರಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಬರ್ತಿದ್ದಾರೆ. இயேசு அந்த வீட்டுக்கு வருகிற அற்புதத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ಯೇಸು ಆ ಮನೆಗೆ ಮಾಡಿದ ಅದ್ಭುತವನ್ನು ಕುರಿತಾಗಿ ಧ್ಯಾನಿಸಲಿದ್ದೇವೆ. யோவான் 11வது அதிகாரத்தை நாம் எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். ಯೋಹಾನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 11ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ನಾವೆಲ್ಲರೂ அங்கே வேதம் சொல்லுகிறபடினாலே ಅಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಹೇಳುವಂತ அந்த ರೀತಿಯಲ್ಲಿ பட்டணத்தை குறித்து சில காரியங்களை உங்களுக்கு கொடுக்கிறேன். ಅಲ್ಲಿ ಆ ಮನುಷ್ಯನ ಕುರಿತಾಗಿ ಕೆಲವು ಕಾರ್ಯ ನಿಮಗೆ ಹೇಳಿಕೊಡುತ್ತೇನೆ. வேதம் சொல்லை 11வது அதிகாரத்திலே ಮತ್ತು 11ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ அங்கே மார்த்தாள், மரியாள், லாசர் என்கிற 3 பேர் இருக்கிறார்கள். ಅಲ್ಲಿ ಮಾರ್ತಾಳು, ಮರಿಯಳು ಮತ್ತು ಲಾಸರು ಎಂಬುದಾಗಿ 3 ಜನರಿದ್ದಾರೆ. ஒருவேளை இந்த ராத்திரி வேளையில இந்த இடத்துல வந்திருக்கிற நீங்க, ಒಂದು ವೇಳೆ ರಾತ್ರಿ ವೇಳೆಯಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಬಂದಿರುವಂತ ನೀವುಗಳು, ஒருவேளை உங்களுடைய சரீரம் செத்து போன நிலைமையில் வந்திருக்கலாம். ನಿಮ್ಮ ಶರೀರವು ಸತ್ತು ಹೋಗಿರುವಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಬಂದಿರಬಹುದು. நீங்கள் நடமாடுகிற ஒரு பிணம் போல் இருக்கலாம். ನೀವು ಒಂದು ವೇಳೆ ನಡೆದಾಡುವಂತ ಒಂದು ಹೆಣದಂತೆ ಇರಬಹುದು. ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வந்திருக்கலாம். ನೀವು ಯಾವುದೇ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಬಂದಿರಬಹುದು. நான் பைத்தியக்காரி போல இருக்கிறேன் என்று சொல்லி வந்திருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ನಾನು ಹುಚ್ಚಿಯಾಗಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಬಂದಿರಬಹುದು. அந்த பட்டணத்தை குறித்து வேதம் சொல்லுகிறபடினால், அதை குறித்து வேதம் சொல்லுகிறது, ವಾಕ್ಯವಾದನ ಕುರಿತಾಗಿ ನಮಗೆ ಹೇಳುವಂತದ್ದಾಗಿದೆ. அங்கே பெத்தானியா என்கிற ஒரு ஊர் இருக்கிறது. ಅಲ್ಲಿ ಬೆಥಾನಿ ಎಂಬ ಒಂದು ಊರಿದೆ. யோவான் 11வது அதிகாரத்திலே ಯೋಹಾನ 11ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 18வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் நீங்கள் வீட்டில போய் வாசித்து பாருங்கள். 18ನೇ ವಚನ ತನಕ ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಓದಿ ನೋಡ್ರಿ. அந்த பெத்தானியா என்கிற ஊருக்கு ಅಲ್ಲಿ ಬೆಥಾನಿಯಾ ಎಂಬ ಒಂದು ಊರಿನಲ್ಲಿ எருசலேமுக்கு சமீபமாய் ಯೆರೂಸಲೇಮ್ ಪಕ್ಕದಲ್ಲಿ ஏறக்குறைய 2 மைல் தூரத்தில் இருக்கிறது. ಕೇವಲ 2 ಮೈಲ್ಗಳ ದೂರದಲ್ಲಿ ಇರತಕ್ಕಂತ ಈ ಪಟ್ಟಣ. 2 மைல் தூரத்தில் அந்த பட்டணம் இருக்கிறது. ಯೆರೂಸಲೇಮಿನಿಂದ 2 ಮೈಲ್ ದೂರದ
ಸಮೀಪದಲ್ಲಿ ಇರತಕ್ಕಂತ ಈ ಒಂದು ಪಟ್ಟಣ, அந்த பட்டணத்துக்கு இயேசு வருகிறார் ಆ என்று ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಯೇಸು ಬರ್ತಿದ್ದಾರೆಂದು அங்கே மார்த்தாள் மரியாள் என்கிறவர்கள் வீடு இருக்கிறது. ಅಲ್ಲಿ ಮಾತ್ರ ಮರಿಯಳು ಅವರ ಮನೆ ಇದೆ. அங்கே அவருடைய சகோதரனாகிய லாசர் என்கிற ஒரு மனிதன் இருந்தான். ಅಲ್ಲಿ ಅವರ ಸಹೋದರನಾದ ಲಾಸರು ಎಂಬ ವ್ಯಕ್ತಿ ಇದ್ದನು. அந்த மனிதன் வியாதிப்பட்டு கிடக்கிறான். ಆತನು ವ್ಯಾಧಿಯಲ್ಲಿ ಮಲಗಿದ್ದಾನೆ. ஆனால் அவருக்கு தாய் தகப்பன் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லவில்லை. ಆದರೆ ಅವರ ತಾಯಿ ತಂದೆಯರು ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಗುರುತಿಸಲ್ಪಡಲಿಲ್ಲ. அவர்களுக்கு தாய் தகப்பனாய் இருந்தது யார் தெரியுமா? ಅವರಿಗೆ ತಾಯಿಯು ತಂದೆಯಾಗಿದ್ದದ್ದು ಯಾರು ಗೊತ್ತಾ? ಯೇಸು ಮಾತ್ರ ಅವர்களுக்கு தாயும் தகப்பனாய் இருந்தார். ಯೇಸು ಮಾತ್ರವೇ ಅವರಿಗೆ ತಾಯಿಯು ತಂದೆಯಾಗಿದ್ದಾರೆ. ಯೇಸು ಮಾತ್ರ ಅವர்களுக்கு சிநேகிதனாய் இருந்தார். ಯೇಸು ಮಾತ್ರವೇ ಅವರಿಗೆ ಪೋಷಕರಾಗಿದ್ದನು. ಯೇಸು ಮಾತ್ರ ಅವர்களுக்கு நண்பராய் இருந்தார். ಯೇಸು ಮಾತ್ರವೇ ಆತನಿಗೆ ಸ್ನೇಹಿತರಾಗಿದ್ದರು. ಯೇಸು எப்பெல்லாம் பெத்தானியாவுக்கு வருகிறாரோ, ಯೇಸು ಯಾವಾಗಲೆಲ್ಲ ಬೆತ್ತಾನಿಗೆ ಬರ್ತಾರೋ, அங்கே மார்த்தாள் மரியாளுடைய வீட்டில தான் இயேசு தங்குவார். ಯೇಸು ಆ ಮಾರ್ತಾಳ ಮತ್ತು ಮರಿಯಳ ಮನೆಯಲ್ಲಿ ಇಳಿಕೊಳ್ತಿದ್ದನು. அவர்களோடு தான் இயேசு இருக்கிறது வேதாகமம் சொல்லிக் ಅವರ கொடுக்கிறது. ಬಳಿಯಲ್ಲಿ ಇಳಿಕೊಳ್ಳೋದನ್ನು ವಾಕ್ಯ ನಮಗೆ ತೋರಿಸುವಂತದಾಗಿದೆ. அந்த மார்த்தாள் மரியாளுடைய வீட்டுக்கு போன இயேசு, ಆ ಮಾರ್ತಾಳ ಮರಿಯಳ ಮನೆಗೆ ಹೋದಂತ ಯೇಸು, இன்னைக்கு இயேசு உங்க வீடுகளுக்கு இயேசு வரப்போகிறார். ಅದೇ ಯೇಸು ನಿಮ್ಮ ಮನೆಗಳಿಗೆ ಬರಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ. எத்தனை பேர் அதை நம்புகிறீங்க? ಜನ ಅದನ್ನು ನಂಬುತ್ತೀರಿ? இன்னைக்கு இயேசு உங்க வீட்டுக்கு வரப்போகிறார். ಯೇಸು ಇವತ್ತು ನಿಮ್ಮ ಮನೆಗೆ ಬರ್ತಾನೆ. இயேசு உங்க குடும்பத்துக்கு வரப்போகிறார். ಯೇಸು ನಿಮ್ಮ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಬರ್ತಾನೆ. ஆனால் இங்கு சம்பவம் சொல்லுகிறது, ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ವಾಕ್ಯವು ಹೇಳುವಂತದ್ದಾಗಿದೆ, அந்த